கீழடி அகழாய்வு விவகாரத்தில் எந்த உள்ளடியும் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்பாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக பேசுவதற்காக பாஜக மூத்த தலைவரும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம். இப்போ கீழடி இன்னும் அறிவியல் ஆதாரம் அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு கருத்தை அமைச்சர் முன் வச்சிருக்காரு. ஆனால் எதிர்க்கட்சிகள் இப்பொழுதே பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கீழடியை ஏற்க மத்திய அரசுக்கு மனம் இல்லையா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க? இல்ல, முதலில் இந்த கீழடியில எந்த உள்ளடியும் இல்லை. ஆனா இது உள்ளடி இருக்கிற மாதிரி இவங்க பேசி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, நான் மாநில தலைவராக இருக்கும்போது மரியாதைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை மாற்றம் செய்த உடனேயே இது வேண்டுமென்றே மாற்றம் செய்தார்கள் என்று சொன்னார்கள். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அன்றைய அதற்கான அமைச்சரை கூட்டிக் கொண்டே நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். இன்னும் சொல்ல போனா, பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில தான் கீழடி இன்னும் அதிகமாக அகழ்வாராய் செய்யப்பட்டது. அதனால எப்பவுமே இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம் என்றால் அதிகாரப்பூர்வமான அதற்கான தகவலை பதிவு செய்துவிட்டால் பிற்காலத்தில் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது பல மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு தேசம். அப்ப நம்ம மாநிலத்தில் உள்ள கருத்தை பதிவு செய்வதற்கு இன்னும் அதிக ஆதாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தேவை. அவ்வளவுதான். யாருமே தொன்மையை கேள்வி கேட்கல. தொன்மையானது என்றுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றாரு, இன்னைக்கு அமைச்சரும் சொன்னார். ஆனா எதையுமே ஒன்றை பதிவு செய்வதற்கு அதிகாரப்பூர்வமான சில தகவல்கள், சில பரிசோதனைகள் வேண்டும். அது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட சில தகவல்களில் அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அதிகாரப்பூர்வ தகவலை சேகரித்து அதை அதிகாரப்பூர்வம் பதிவு செய்த பிட்டம் இதை அறிவிக்கலாம்னு சொல்றாங்க. இது சாதாரணமாக எல்லா பரிசோதனைகளிலும் நடக்கிறது தானே. முதல்வர் இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்? இன்னொன்று, அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினராக சு வெங்கடேசன் அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக்கிட்டே வருகிறார். சு வெங்கடேசனுக்கு இதுதான் அவரோட வேலையே. இதை அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆட்சி சொல்லும் போது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்கிறோம் என்று சொல்கிறார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் சிஸ்டமேட்டிக்கா என்ன நடக்குதோ அதை தெரிந்து கொண்டு, அவர் சொன்னார் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதற்கான பதிலை சொல்லிவிட்டோம்னு சொன்னார். பாராளுமன்றத்தில் அதில் பதில் சொன்னா அது ஏற்கத்தானே வேணும். இன்னும் விரைவுபடுத்தலாம். இப்ப நானே இன்னைக்கு சொன்னேன், அந்த அதிகாரப்பூர்வமான பரிசோதனைகளை இன்னும் விரைவுபடுத்துங்கன்னு சொன்னேன். விரைவுபடுத்துகிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். டெக்னாலஜிக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்றது நானே உங்ககிட்ட பேச சொல்றேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால என்னை பொறுத்த மட்டில் அதிகாரப்பூர்வமாக பரிசோதனைகளுக்கான இன்னும் தீவிரமாக பதிவு செய்து விட்டால் வருங்காலத்தில் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால அந்தந்த பரிசோதனைக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, அந்தந்த அகழ்வாராய்ச்சிக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அதை பின்பற்றி தானே ஆக வேண்டும். மறுபடியும் சொல்கிற, கீழடியில எந்த உள்ளடியும் கிடையாது. உள்ளார்த்த பூர்வமாக கீழடியில் தமிழின் தொன்மை பறைசாற்றப்பட வேண்டும் என்பது எனக்கும் மிகுந்த ஆர்வம் இருக்கு. ஆனா அது சரியான தகவல்களோடு பறைசாற்றப்பட்டால் வருங்காலத்தில் கேள்விகள் எழுப்பக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோம்.